ஆளாளுக்கு அட்வென்ச்சர் பைக் வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இதில் அப்படியே குதிக்கிறாங்க. ஆமாம், ஒலிக்கு வாரண்டியில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆச்சு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஜூலை 31. ஸோ லாஸ்ட் 2 வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளோட கேடிஎம் அட்வென்ச்சர் 390Xல வந்து சஸ்பென்ஷன் வந்து போயிடுச்சு. அதை கிளைம் பண்ணுறதுக்காக வந்து கேட்டிருந்தோம். வாரண்டியில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆச்சு. இப்போ தான் சஸ்பென்ஷன் வந்திருக்கான். அண்ணா குட் மார்னிங்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? சஸ்பென்ஷன் வந்துருச்சுங்களா? எவ்வளோ நேரத்தில் மாட்டிக்கலாங்கண்ணா? 1 ஹவருக்கு இல்லைங்களா? இந்த பைக்கில் வந்து செயின்ஸ் பேக்கெட் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. தரமுறைன்னு சொல்லிட்டு அப்படியே இதாகிட்டே இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த செயின் வந்து கல்டே வந்துருச்சு ஒரு டைம். அப்போ எந்த அளவுக்கு ஓட்டி இருப்பேன்னு பாருங்கள். கோபிச்செட்டிப்பாளையம் கேடிஎம் ஷோரூம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைன் ஷிஃப்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து ரோல் ஆன் செயின்ஸ் பேக்கெட் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேயே போயிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ போயிட்டு சஸ்பென்ஷன் செயின்ஸ் பேக்கெட் வந்து மாற்றலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த செக்மெண்ட் பைக் வச்சுருக்கீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ காஸ்ட் வருது என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து போஸ்ட் பண்ணுறேன், வாங்க போகலாம். ஸோ உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க சர்வீஸுக்காக. போயிட்டு அது சஸ்பென்ஷன் என்ன கழட்டுவாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறாங்க. பழைய சஸ்பென்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து கழட்டிட்டாங்க. இதுதான் வந்து போயிடுச்சு. இதோ எவ்வளோ ஹீட்டாக இருக்குங்க பாரு. ஆமாம், ஹீட் இருக்குல்ல. ஸோ புது சஸ்பென்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஈஸி. ஆனால் சாஃப்ட்டில் வச்சுருங்கண்ணா இந்த டைமு ஃபுல் அண்ட் ஃபுல். அது ஓகேங்கண்ணா. கேடிஎம் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைம்போ வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ ப்ரோ, ட்ரைம் டீலர் நீங்களே எடுத்திருக்கீங்களா? டீலர்ஷிப்பு நீங்களே எடுத்திருக்கீங்களா? நல்லி மோட்டார்ஸ். ஓகே ப்ரோ. ஓ, இங்கே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பைக்குங்களா இல்லை டெஸ்ட் ட்ரைவும் அவைலபிளாக இருக்குது? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைன் ஷிஃப்டர் கோபிச்செட்டிப்பாளையம். ஹாய்ண்ணா. அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? நம்மளோட R3யில் வந்து செயின்ஸ் பேக்கெட் தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே வந்து போயிடுச்சு. செயின் வந்து கலண்டு விழுகிற மாதிரி ஆகிடுச்சு. அதுவும் இல்லாத சவுண்டுங்கண்ணா, தரமுறைன்னு. ஸோ அதான் வந்து சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஸோ அந்த உள்ளே வந்து R15 ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை ரெடி பண்ணி முடிச்சவனையும் நம்ம பைக் உள்ளே கொண்டு போய் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகே. என்னென்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பைக் வந்திருக்கு, ஹார்லி டேவிட்சன். இது என்ன மாடல்னு தெரியல, நான் அவர்கிட்ட வந்து கேட்டு சொல்கிறேன். இந்த கிளச் இதை பாருங்கண்ணா எப்படி இருக்குதுன்னு. லிவ் டு ரைடு. எனக்கு தெரிஞ்சு அசம்பிள் பண்ணி சேஞ்ச் பண்ணி போட்டிருப்பாங்க போலங்க. செமையாக இருக்குதுங்கண்ணா பார்க்குறக்கு. ஹார்லி டேவிட்சன் லோகோ அடிச்சே வந்து போட்டிருக்கேன். கீழே கியர் பாருங்க எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மேலே அண்ணாந்து பார்த்துட்டு வந்துட்டு போடுற மாதிரி கீர் ஓடுறது. அப்ரைட் பொசிஷனில் இருக்குது பயங்கரமாக. சுவிட்சில் இருந்து எல்லாமே ஏதோ உங்களுக்கு இதாக கொடுத்துருக்காங்க குரோமி. இதில் ரெட் லைன் ஷிஃப்டில் வந்து நான் செயின்ஸ் பேக்கெட் வந்து கேட்டிருந்தேன். அதேமாரி நம்மளுக்கு ஆர்டர் பண்ணி ஸோ ரோல் ஆன் செயின்ஸ் பேக்கெட் அது பிராஸ்கெட் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் நார்மல் போடுறதுக்கும் இந்த மாதிரி பிராஸ்கெட் போடுறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? மெட்டீரியல் மேலே வருது, இது பிராஸ் கோட்டிங்கில் வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ வந்து ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்காது. பிராஸ் கிடையாதுங்க, பிராஸ் கோட் பிராஸ் எல்லாம் கிடையாது. பிராஸ் எல்லாம் போட்டீங்கன்னா இது ஃபுல் பிராஸ் எல்லாம் போட்டால் 12,000 rupees வெறும் செயின் மட்டுமே வரும். ஓகேங்க. ஸோ இது வந்து பிராஸ் கோட்டட். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கரோஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். மெயினாக ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது. அண்ட் தென் வந்து சவுண்டு கொஞ்சம் செயின் சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக நார்மல் ஸ்டீலை விட பிராஸ் வந்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் கம்மி. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் எல்லாம் வந்து நார்மலாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டிங்கன்னா உடனே ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். ஓகே. இது ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது. நம்ம லூப் ப்ராப்பராக பண்ணோம்னா லைஃப் நல்லா இருக்கும். ஓகேங்கண்ணா. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இல்லை உங்கள் பைக் வந்து சேஞ்ச் பண்ணா எவ்வளோ நாளில் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்கண்ணா? ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த பைக்கோட இதை பொறுத்து. மேக்ஸிமம் நார்மல் பைக்ஸ் இப்போ KTM, Yamaha இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ஒன் டே அப்போவே கூட நம்ம எடுத்து கொடுத்துடலாம். பட் பெரிய இந்த லிட்டர் கிளாஸ் வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் அப்படின்னா ஒரு 1 day டைம் ஆகும். ஓகேங்க. மேக்ஸிமம் 1 dayல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. எல்லாமே அரேஞ்ச் பண்ணலாம். சூப்பர்ண்ணா.
ஸோ இப்போ வந்து இந்த ப்ராஸ்கிட்ட வந்து நம்மளோட Yamaha R3க்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட Yamaha R3க்கு வந்து செயின் ஸ்பேக்கெட் அது ரோலானில் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த செயினை வந்து கட் பண்ணாமல் நம்ம வந்து போடணும்னா ஸ்விங்காம் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்விங்காம் வந்து கட்டணும்னா அதில் ஒரு பேரிங் வந்து இருக்குமா, அது வந்து சீக்கிரம் வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். வாவ். ஸோ இதான் வந்து ரோலானோட ப்ராஸ்கிட் செயின் ஸ்பேக்கெட். ஓகே, இது ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது கொஞ்சம் சில ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பார்க்குறக்கே லுக்காக இருக்குது. இது கடைசி வரைக்கும் இப்படி இருக்குமான்னா ஏன் கடைசி வரைக்கும் இப்படி இருக்குமா? இதே மாதிரி தங்க கலரில் கருன்னு. ஸோ கடைசி வரைக்கும் இப்படி இருக்காது, பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஸ்டாக் செயின் ஸ்பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துச்சுன்னா 25,000 கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 26,000 கிலோமீட்டர் ரவுண்டாக வந்து 0லேருந்து 26,000 கிலோமீட்டர் ஸ்டாக் வந்திருக்கு இந்த Yamaha R3க்கு. இந்த செயின் ஸ்பேக்கெட் எவ்வளோ லாங் லைஃப் வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து இப்போ தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். R3க்கு வந்து நீங்கள் H1 டயர் வந்து போடும்போது 10லேருந்து 11,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து தேஞ்சிருது. ஸோ இதோட வந்து அப்டேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ மேற்கொண்டு இது என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ லூப்பும் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் நிறைய டைம் இங்கே வந்து பார்த்துருக்கேன். இவங்க யூஸ் பண்ணுற லூப் பேர் வந்து ரோபர். ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு அலைவிலெல்லாம் வந்து ஸ்பிட் ஆகாமல் சூப்பராக இருக்குது. எனக்கு நிறைய டைம் வந்து இவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் இந்த ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த செயின் லூப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு மோட்டோவில் கூட உங்களுக்கு வந்து லைட்டாக அங்கங்கே வந்து பிசுறு இருக்கிற மாதிரி அலைவிலெல்லாம் அப்படியே தெரிக்கும். ஸோ இந்த செயின் லூப்பில் வந்து தெரிக்காது. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ டெஸ்ட் ட்ரைவ் வந்து அவங்களே வந்து பார்க்க சொல்லிடலாம். டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நம்ம லேண்ட் ஃபார் லேர்னர்ஸ் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு இங்கே ரெட்லைன் ஷிஃப்டரில். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து கிளம்புவோம். சேஞ்ச் பண்ண இந்த பழைய செயின் ஸ்பேக்கெட் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃபோனில் இருக்கும்போது வந்து காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள், டேமேஜ் ஆகுது குறையா. இந்த பக்கம் உடஞ்சிருச்சு தெரியுதா, கொஞ்சோண்டு இந்த லப்பர் இதே வந்து உடஞ்சிருச்சு. அதே மாதிரி செயினோட சவுண்டு கறக்கு முறுக்கு தறக்கு பொறுக்குன்னு பயங்கர நாய்ஸியாக வந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்கண்ணா, நான் இன்னைக்கு ஈவினிங்கே கேட்டு கால் பண்ணுறேங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகேங்கண்ணா. பைங்கண்ணா. ஸோ ஃபைனலாக நம்மளோட செயின் ஸ்பேக்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணி ப்ரோ போகலாமா ப்ரோ? பெட்ரோல் இல்லை ப்ரோ. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ரோல் ஆன் செயின் ஸ்பேக்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. சீரியஸாக சூப்பராக இருக்குது. இந்த ரோல் ஆன் செயின் ஸ்பேக்கெட்டை வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் டு ரெட்லைன் ஷிஃப்டர்ஸ், கோபிச்செட்டிப்பாளையம். அப்பா சரியான ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு இன்லைன் 4 பைக் ஓட்டினீங்கன்னா ஒரு ஸ்மூத் வரும் தெரியுமா, அந்தளவுக்கு இருக்குது. 2 அட்வென்ச்சர் பைக் வச்சுட்டிங்கன்னா என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆஹா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கல. இங்கே தான் நீங்கள் வந்து மெயினாக பார்த்து போகணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆணி, அதுக்கப்புறம் இந்த சிறகு எல்லாமே வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு இதாகிறது அங்கே தான். ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து முடிச்சுட்டு ஸோ இன்னும் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, வீட்டுக்கே வந்து போயிடலாமான்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இருந்தாலும் வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபைனலாக திரும்பிட்டேன். ஓ அழகு பண்ணுறியா? அவன் நான் வந்து என்ன பண்ணேன், ஒன்றுமே பண்ணேன். தலை செய்யல, அவன் ஹெல்மெட் போட்டான் ப்ரோ. தலை செய்யல, நீங்கள் பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன். என்ன பண்ண என்னென்ன பண்ணுவோமோ பண்ணிக்கேன். எப்படி இருந்துச்சு ப்ரோ? இந்த கடை பேர் திண்டுக்கல் ஆனந்த் பிரியாணி. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம 3 பேர் 3 பிரியாணி வந்து சாப்பிட்டோம். எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருந்துச்சு. மசாலா வந்து கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு ப்ரோ? நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த சைடு இது வரீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஆம்பியன்ஸு, பக்கத்தில் வந்து காடு, அப்படியே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோ அதில் வந்து தனியாக ஒரு செட்டப்பு, இதுக்குள்ளே நீங்கள் பைக்கை வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ சேம் டைம் நீங்கள் வந்து டைனிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த பிளேஸ்ல இருந்து கிளம்பி ஸோ நம்ம ஊருக்கு தான் வந்து போக போகிறோம். ஆளுக்கு அட்வென்ச்சர் பைக் வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இதில் அப்படியே குதிக்கிறாங்க. அம்மா
ஒலிக்கிடுச்சு. நம்ம அட்வென்ச்சர் பைக் கிடையாது, நம்ம ஸ்போர்ட்ஸ் டூரர் வச்சுருக்குறோம். ஸோ வி டோன்ட் ட்ரை தோஸ் திங்ஸ். எம்மா போகலாமா? ஸோ நம்மளோட கறிக்கடை பாய் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடுவார். கறிக்கடை பாய் எப்படி போகிறீங்க? ஸ்ட்ரைட். இதுதான் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் சிக்னல். நம்ம போகும்போதே வளைச்சி பிடிச்சிட்டு இருந்தாங்க போலீஸு. இப்போ யாரையும் பிடிக்க காணோம். எத்தனை பேர்? ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 5 பேர் லைனாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. யார் ஹெல்மெட் போடலையோ நீ வா, நீ ஹெல்மெட் போடலினாலும் பரவாயில்ல, பின்னாடி லேடிஸ் இருந்தால் நீ போ அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இப்போ நின்று பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பரவாயில்ல. இங்கே பாருங்க, நம்ம போகிற பக்கம் தான் இது மாதிரியெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்பா, இது ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட். சரியான டீ. பரவாயில்லைங்க, ஒரு 2 பக்கம் அடிச்சுமே கிறிஸ்டா தாங்கி இருக்குது. இதே வேற காராக இருந்துச்சு இந்நேரம் சப்புன்னு சொல்ல போயிருக்கு. இந்த மாருதி காரு, இந்த ரேட்டிங் இல்லாத காரெல்லாம். வாவ், புது சைன்ஸ் பேக்கெட், புது டயர் போட்டதுக்கப்புறம் தான் வண்டியே நல்லா இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து கையோட நான் வந்து அந்த ரோலான் சைன்ஸ் பேக்கெட் பிராஸ் கோட்டடை வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ட்ரூ ரிவ்யூ அப்படின்னா R3 வந்து சூப்பராக இருக்குது. R3யோட சைன்ஸ் பேக்கெட், அதாவது ஸ்டாக் சைன்ஸ் பேக்கெட்டோட இந்த சைன்ஸ் பேக்கெட் வந்து ஸ்மூத்தாக இருக்குதான்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஏன்னா R3யோட சைன்ஸ் பேக்கெட்டே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதாவது இந்த சைன்ஸ் பேக்கெட் அதோட ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு சொல்ல வரல, ஏன்னா R3 நீங்கள் யூஸ் பண்ணிங்க எனக்கு திட்டுவீங்க. ஸோ ட்ரூ ரிவ்யூ என்னென்னா, ஸோ அந்த செயின் நாய்ஸ் வந்து ரொம்பவே இந்த ரெடியூஸ் ஆகிருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரைடு. எக்ஸாஸ்ட் சவுண்டு மட்டும் தான் கேட்குது. அந்த இன்லைன் 2வோட எக்ஸாஸ்ட் சவுண்டு ஊன்னு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் NS200, R15 இல்லை RS200 அதே மாதிரி KTM பைக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரோலான் சைன்ஸ் பேக்கெட் வச்சுருக்காங்க. இந்த ரோலான் சைன்ஸ் பேக்கெட் நம்ம வந்து எதுக்காக பிராஸ் கோட்டடில் வந்து போனோம், ரோலான்லேயே நார்மல் இருக்குது, ஏன் நீ போகலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிராஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து லூஸ் ஆகாது. இந்த சென்ஸ் வந்து உங்களுக்கு ரஸ்ட் ஆகாது. நீங்கள் நார்மல் ஸ்டீலோட வந்து நீங்கள் தண்ணியில் வாட்டர் வாஷ் பண்ணி நிப்பாட்டுறீங்க, செயின் லூப் பண்ணாமன்னா உங்களுக்கு வந்து ரஸ்ட் ஆகிரும், இப்படி துருப்பிடிச்சிரும். இது வந்து அப்படி ஆகாது, எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் இப்படி வந்து பண்ணோம். ஸோ நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாமே இல்லை, நம்ம வந்து பைக் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த சைன்ஸ் பேக்கெட் இன்னும் போட்டதில்லை. சரி, இது வந்து ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இதுக்கு போனோம். ஸோ நம்ம ரெட்லைன் செக்டர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ரோலான் சைன்ஸ் பேக்கெட், எல்லா விதமான சைன்ஸ் பேக்கெட் நார்மல் பைக்ல இருந்து சூப்பர் பைக்ஸ் வரைக்கும் வந்து பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ பைக் வந்து சூப்பரா வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் ஓட்டிருப்போம், நிறைய டைம் கீழே விழுந்திருப்போம், அதெல்லாம் வந்து பார்க்க போறீங்க. பாருங்க, சரியான பண்ணா இருக்கும்.